தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேக இடம்பெற்றால் அக்கட்சிக்கு 60 தொகுதிகள் வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் அதிமுகவுக்கு 140 இடங்களும் தாவேகவுக்கு 60 இடங்களும் ஒதுக்கப்படலாம் என சொல்லப்படுகிறது. மீதமுள்ள 34 தொகுதிகள் பாஜக, பாமக, அமமுக பிரித்து வழங்கப்படலாம் எனவும் தெரிகிறது. அதே நேரம் கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்றும் 150 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடும் என்ற நிலைப்பாட்டில் கே. பழனிசாமி உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. கூட்டணி ஆட்சி கிடையாது என்றும் தாவேகவுக்கு அதிகபட்சம் 40 தொகுதிகள் வழங்கலாம் என்பது கே. பழனிசாமியின் நிலைப்பாடு எனவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் தாவேகவை கொண்டுவர பாஜக காய் நகர்த்துவதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் பழனிசாமிக்கு வேலுமணி வழியாக அழுத்தம் கொடுக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. விஜயிடம் பல வழிகளிலும் பேச பாஜக முற்படுவதாக கூறப்படும் நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் எதுவும் நடக்கலாம் என்றும் அதிமுகவுக்குள்ளேயே பெரிய விவாதங்கள் உருவாகலாம் எனவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.